கருணை கடலாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் கருணை மழை பொழியத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். கிடைக்கப்படாத விஷயங்களால் மனதில் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது கொடுக்க போகின்ற விஷயங்களால் மிகவும் மன நிம்மதியை பெறுவாய். நிம்மதி என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் இந்த சாய்நாதனின் நினைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நன்மைகளை உன்னுடைய மனமானது சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு இடத்தில் சூழ்ச்சியானது உன்னை சூழ்ந்து கொள்கின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய கரங்கள் தப்பாமல் வந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிவிடும். இந்த குருவினுடைய வழிகாட்டுதலில் உன்னுடைய வாழ்க்கை வழிநடத்தப்படுகின்றது. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ சேர வேண்டிய இடத்தை சேர வேண்டிய இலக்கை சரியாக சென்று சேர்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நொடியிலும் நீ வாழ வேண்டும். நம்பிக்கை குறைந்து ஒரு நொடியையும் நீ கடக்கக்கூடிய நிலைமை வேண்டாம். எது நடந்த பொழுதிலும் சாய்நாதனினுடைய துணை எப்பொழுதும் இருக்கும் என்று நம்பி வாழ்வோருக்கு நல்லதுதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது. சிறு சந்தேகம் மனதில் எழுந்தாலும் அந்த கலங்கிய கடலுக்கு சமமாகிவிடும். என் அன்பு குழந்தையே, ஒரு குவளை நிறைய பால் இருந்து அதில் ஒரு துளி விஷம் சேர்ந்தால் கூட மொத்த பாலும் விஷமாகி போய்விடுகின்றது அல்லவா? உன்னுடைய மனம் முழுவதும் என்னுடைய நினைவுகள் இருந்து அதில் ஒரு துளி சந்தேகம் அந்த இடத்தில் குழி புகுந்தாலும் அது நஞ்சாகிவிடும். எப்பொழுதுமே என் மீதான நம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டே இருப்பாயானால் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கும். தற்சமயம் நீ துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றாயே என்று நினைக்கின்றாய். அந்த துன்பத்தை எல்லாம் நொடி பொழுதில் இன்பமாக மாற்றக்கூடிய நொடியை நான் விரைந்து கொடுப்பேன். சரியான நேரம் வரும்பொழுது அத்தனையும் சரியாக உனக்கு கிடைத்தே தீரும். எப்பொழுது எல்லாம் ராமனுடைய நாமமும் சேர்ந்தே உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருக்கும். முழு மனதான பரிபூரணமான பக்தியை எந்த ஒரு பக்தன் என் மீது செலுத்துகின்றானோ அவன் கேடுகளில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் விலக்கப்படுவான். என்னால் கவனிக்கப்படுவான். சர்வ வல்லமையை அவனுடைய வாழ்க்கையில் பெற்று வெற்றிகளை குவிக்கவும் செய்வான். இந்த கருத்து விளக்கம் உனக்கு என்றோ தெரிந்த ஒன்றுதான். அதை பின்பற்ற ஒரு பொழுதும் தவறி விடாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பி என் மீதான பக்தியை செலுத்தி வா. நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு உன்னுடைய துன்பங்களையெல்லாம் கலைக்கக்கூடியது. என்னுடைய ஆலோசனைப்படி உன்னுடைய மதி பல செயல்களை இப்பொழுது செய்ய தயாராகிவிடும். எதை கவனத்தோடு கேட்டு கவனமாக செய்ய உன்னுடைய செயலானது முற்படுகின்றதோ அது நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக மாறும். ஒரு சில விஷயங்களில் தவறு செய்து விட்டோமே என்று எல்லாம் கலங்கி நிற்காதே. அந்த சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் என்றோ நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன். குழந்தையானது இனிப்பை விரும்புவதை போல சில விஷயங்களில் இன்றளவும் நீ அடம்பிடித்து வருகின்றாய். இனிப்பானது சில சமயங்களில் அதிகமானால் அது உடல் நலனுக்கு கேடு என்று தெரிந்து அதை நான் தடுக்கின்றேன். ஆனால் நலன் நிறைந்த மிக நல்ல சுவையான இனிப்பை உனக்கு வழங்கவும் ஆசைப்படுகின்றேன். அதை தயார் செய்ய சில காலம் தேவைப்பட்டது. இப்பொழுது தயாராகிவிட்டது. உன் கரத்தில் வந்து அது நிச்சயம் சேரும். நிகழ்காலம் இன்பமாகவும் வசந்த காலமாகவும் வருங்காலம் மாறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இப்பொழுது ஏற்படும். நல்லது நடக்கும்.